நீர்க்காய் செய்கிறது, நீர்க்காயில் சாப்பிட்றது போர் அடிக்குதா? நீர்க்காய் செய்கிறது செம்ம ஈஸி, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் சவ் எடுத்துக்கிட்டேன். சவ்லாம் வீக்லி ட்வைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், வெயிட் லாஸுக்கும் செம்ம சப்போர்ட் பண்ணும். இது லஞ்சுக்கும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். சவ்வை நல்லா சீவிட்டு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, உருளைக்கிழங்கை விட ஈஸி கட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். பூண்டு தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 250 ml தண்ணி ஊற்றி அதில் ஒரு 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் தாராளமாக போதும். 50 கிராம்ஸ் ஆஃப் பாசிப்பருப்பு, ஒரு கை கடலைப்பருப்பு, நிலக்கடலை இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். மில்லட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு டைரெக்டாகவே தவளை செய்யணும். மேக்ஸிமம் 10 நிமிஷம் போதும் இந்த டிஷ்ஷு செய்யவே. இந்த பாசிப்பருப்பு நல்லா கொதித்து வரும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதோட இந்த காயை போட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியையும் சேர்த்து அடுத்த ஒரு 3 நிமிஷம், மொத்தமாக இந்த டிஷ்ஷு வேகிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். ஸோ இதோட நீங்கள் தாளிப்பு செஞ்சுக்கோங்க. தாளிப்புக்கு நெய்யை ஆட் பண்ணுறீங்க. நெய்யில் வந்து கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான லஞ்ச் ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு